ஏன் உன் தமிழ் வித்தியாசமாக இருக்கு? சார் நீங்கள்லாம் கேரளா கரெக்டா? ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. இங்கே எல்லாம் நல்லா பேசணும், சிரிப்பானு, உன் சந்தோஷத்துலேயும் கலந்துக்கணும், உனக்கு கஷ்டம் போது கைட்டிக்கணும். டூரி டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? நடிகர் சசிகுமார் நடிகை சிம்ரனுடைய நடிப்புல வெளிவந்திருக்க டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் வெற்றி படமா அமைஞ்சிருக்கான்னு விழுப்புரம்ல இருந்து ஹரிகிருஷ்ணன் கேட்டிருக்காங்க. சசிகுமாருடைய டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படம் விமர்சகருடைய பாராட்டையும் பெற்றிருக்கிறது, தொடர்ந்து ரசிகருடைய ஆதரவையும் பெற்றுக்கொண்டிருக்கிறது. இயக்குனர் கௌதம் மேனன் சாரை இப்படி பார்க்கவே ரொம்பவும் கஷ்டமா இருக்கு. அவருடைய தற்போதைய பொருளாதார சூழ்நிலையை நடிகர்களும் இயக்குனர்களும் தவறா பயன்படுத்துறாங்களான்னு இலங்கையிலிருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. முழுமையாக கௌதம் மேனனை பற்றி உங்களுடைய பார்வையை நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். கௌதம் மேனன் இன்றைக்கும் தமிழ் சினிமாவிலே நல்ல ஒரு செல்வாக்குள்ள ஒரு இயக்குனர். இன்றைக்கு பல படங்களில் அவர் நடிக்கிறதுனால இயக்குநர்களும் தயாரிப்பாளரும் அவரை தவறாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்க தேவையில்லை. ஏன்னா அந்த கதாபாத்திரத்தில் அவர் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற எண்ணத்தில் தான் இன்றைக்கு பல இயக்குநர்களும் தயாரிப்பாளரும் அவரை ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கிறார். இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மானுக்கு ஹிட் ஆல்பமா அமைஞ்சது எது அண்ட் மியூசிக் லேபிள் கம்பெனிக்கு ப்ராஃபிட்டபிளா அமைஞ்சது எதுன்னு கோயம்புத்தூர்ல இருந்து அஜய் கேட்டிருக்காங்க. ஏஆர் ரஹ்மானுடைய இசையில் சமீபத்தில் மிகப்பெரிய ஹிட் ஆல்பம்னா அது மணிரத்னம் கமல்ஹாசனுடைய காம்போல உருவாகி இருக்கின்ற தக் லைஃப் திரைப்படம் தான். ரெட்ரோ திரைப்படம் நடிகர் சூர்யாவுக்கு கம்பேக் திரைப்படமா அமைஞ்சிருக்கான்னு சென்னையிலிருந்து ராமகிருஷ்ண ராஜா கேட்டிருக்காங்க. வசூல் ரீதியாக பார்க்கும்போது ரெட்ரோ திரைப்படம் சூர்யாவுடைய கம்பேக் படமாக வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. கரகாட்டக்காரன் திரைப்படம் உட்பட பல திரைப்படங்களுக்கு நடன இயக்குனரா பணியாற்றின TKS பாபு சார் இப்போ என்ன பண்றாரு? அவருடைய பேட்டியை நம்மளுடைய சாய்வு சித்ரா நிகழ்ச்சியில எப்போ எதிர்பார்க்கலாம்னு திருப்பூர்ல இருந்து வடிவேல் கேட்டிருக்காங்க. பல திரைப்படங்களில் நடன இயக்குனராக பணியாற்றிய DKS பாபு இப்போ எந்த படத்திலும் பணியாற்றல, வீட்டில் தான் ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார். தமிழ் சினிமால வெளியான எந்த திரைப்படத்தினுடைய கோர்ட்ரூம் டாமா காட்சி கிட்டத்தட்ட உண்மையான கோர்ட்ரூம் மாதிரி அமைஞ்சிருந்ததுன்னு கோயம்புத்தூர்ல இருந்து கேசவன் கேட்டிருக்காங்க. சமீபத்தில் வெளியான படங்களில் நிஜமான நீதிமன்றத்தை ஒத்த நீதிமன்ற காட்சிகள் அமைந்த ஒரு திரைப்படம்னா அது ஜெய்பீம் திரைப்படம் தான். டி ராஜேந்தர் சார் அடுத்து வேற ஏதாவது திரைப்படங்களை இயக்குற முயற்சியில இருக்காரான்னு திருச்சியிலிருந்து ரவி கேட்டிருக்காங்க. அடுத்து ஒரு படத்தை இயக்க வேண்டும் என்ற எண்ணம் டி ராஜேந்தருக்கு இன்று வரையில் இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா டி ராஜேந்தரை பொறுத்த வரைக்கும் சினிமாவுடைய மிகப்பெரிய காதலர் அவர். அப்படிப்பட்ட ஆர்வம் இருக்கின்ற நிலையிலும் அதை தொடர முடியாமல் இருப்பதற்கு அவருடைய உடல்நிலை கொஞ்சம் காரணமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ராஜு மேனன் சார் இயக்குன திரைப்படங்களான கண்டு கொண்டேன், சர்வம் தாளமயம் அண்ட் மின்சார கனவு ஆகிய திரைப்படங்கள்ல எது வெற்றி படமா அமைஞ்சது அண்ட் எது தோல்வி படமா அமைஞ்சதுன்னு சென்னையிலிருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. ராஜீவ் மேனன் இயக்கிய 3 படங்களில் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்த படம்னா அது மின்சார கனவு. அதுக்கு அடுத்து வெற்றி படமாக அமைந்தது கண்டு கொண்டேன் திரைப்படம். அவருடைய இயக்கத்திலே உருவான 3வது திரைப்படமான சர்வம் தாளமயம் வெற்றி படமாக அமையல. சாய்பு சித்ரா நிகழ்ச்சியில எம்ஜிஆர் சாரை பத்தி யாரு பேசினாலும் அவர் ஒரு சாப்பாட்டு பிரியர்னு சொல்லியிருப்பாங்க. அவர் அந்த காலத்துல நல்லா உடற்பயிற்சி பண்ணாரு, நல்லாவும் சாப்பிட்டாரு. அந்த காலத்திலேயே அவர் 2 வேளை மட்டும் தான் உணவு எடுத்துக்கணும் அல்லது இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்ன்ற ஒரு பழக்கத்தை கடைபிடிச்சாரான்னு வில்லியனூர்ல இருந்து அரவிந்தல் லோச்சன் கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிந்த வரையிலே உணவு விஷயத்துல எம்ஜிஆர் எந்த காலகட்டத்திலையும் கட்டுப்பாடாக இருந்ததில்லை. ஒரு காலகட்டத்தில் அவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டதற்கு கூட முக்கியமான காரணம் உணவு விஷயத்திலே அவர் கட்டுப்பாடாக இல்லாமல் இருந்தது தான். ஹிட் திரைப்படத்தினுடைய 4ஆம் பாகத்துல நடிகர் கார்த்தி நடிக்க போறாருன்னு 3ஆம் பாகத்திலேயே உறுதியாகி இருக்கு. ஹிட் திரைப்படத்துக்கு தமிழ்நாட்டுல எப்படிப்பட்ட வரவேற்பு இருக்கு? ஹிட் திரைப்படத்தினுடைய 4ஆம் பாகத்தை தெலுங்குல எடுத்து தமிழ்ல டப்பிங் பண்ணுவாங்களா அல்லது முழுமையா தெலுங்குல தான் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு மட்டக்களப்புல இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. கார்த்தி கதாநாயகனாக நடிக்க ஹிட் 4 திரைப்படம் உருவாகும் போது தமிழ் தெலுங்கு ஆகிய இரு மொழிகளிலும் அந்த படம் உருவாகும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கார்த்தியை பொறுத்த வரைக்கும் தமிழ் அவருக்கு நல்ல மார்க்கெட் இருக்குது, அதே மாதிரி தெலுங்கிலும் நல்ல செல்வாக்குள்ள நடிகராக இன்றைக்கு கார்த்தி இருக்கிறார். தமிழ்நாட்டில் ஹிட் 3 திரைப்படம் நல்ல வரவேற்பை பெற்றுக்கொண்டிருக்கிறது. பல திரைப்படங்களுக்கு எழுத்தாளராக பணியாற்றின சுபா இப்போ ஏதாவது திரைப்படங்களுக்கு எழுத்தாளராக பணியாற்றுறாங்களான்னு பெல்ஜியம்ல இருந்து ஹரிகுமார் லக்ஷ்மணன் கேட்டிருக்காங்க. சமீபத்தில் சுபாவுடன் பேசுகின்ற வாய்ப்பு கிடைத்த போது 2 திரைப்படங்களுக்கு இப்போது பணியாற்றி கொண்டிருப்பதாக அவர் என்கிட்ட சொன்னார். படத்துடைய பெயரையோ இயக்குனரையோ அவர் சொல்லலை, அதனால தான் உங்ககிட்ட அதை சொல்ல முடியல. ஒரே நாளில் நடிகர்கள் சூரி, சந்தானம் அண்ட் யோகி பாபுனுடைய திரைப்படங்கள் மோதுறதுக்கான காரணம் என்னன்னு பாண்டிச்சேரியிலிருந்து சரஸ்வதி கேட்டிருக்காங்க. ஒரே நாளில் தங்களுடைய படங்களை வெளியிட வேண்டும் என்று சந்தானம், சூரி, யோகி பாபு ஆகிய 3 திட்டமிடல, தற்செயலாக நடந்த ஒன்றுதான் அது. நடிகர் வடிவேலு புதிய திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு ஒப்பந்தமாகி இருக்காரான்னு வேலூர்ல இருந்து ஆறுமுகம் கேட்டிருக்காங்க.
ஆர்பி சௌத்ரியுடைய இயக்கத்திலே பகத் பாசிலோடு இணைந்து மாரீசன் அப்படின்ற படத்தில் இப்போ வடிவேலு நடிச்சிட்டு இருக்கார். அந்த படம் நீங்களாக தமிழில் வேற எந்த புதிய படத்திலும் இப்போது வடிவேலு நடிக்கவில்லை. நடிகர் அஜித்னால அரசியலில் வளைஞ்சு போக முடியாதுன்றதுனால தான் அவர் அரசியலுக்கு வரலையான்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. அரசியலுக்கு வருகின்ற ஆர்வம் இருந்தால் தானே வளைந்து கொடுக்கணுமா வளையாமல் இருக்கணுமா அப்படின்ற சிந்தனையெல்லாம் அஜித்துக்கு வரப்போகுது. அவரை பொறுத்த வரைக்கும் அரசியல்லையே ஆர்வம் இல்லை என்பது தானே அவருடைய நிலையாக இருக்கிறது. இசையமைப்பாளர் மனோஜ் கியான் ஆபாவனன் சார் தயாரிச்சு இயக்கின திரைப்படங்களை தவிர வேற ஏதாவது திரைப்படங்களுக்கு இசையமைச்சிருக்காரான்னு குவைத்ல இருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. ஆபாவானனுடைய தயாரிப்பிலே உருவான படங்கள் நீங்களாக ஏறக்குறைய 35-40 படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார்கள் மனோஜ் கியான் இரட்டையர்கள். பத்மபூஷன் விருது பெற்ற நடிகர் அஜித்குமார் சாருக்கு நடிகர் விஜய் வாழ்த்து சொன்னாரான்னு அனகாபுரத்திலிருந்து வினோத் கண்ணா கேட்டிருக்காங்க. தனிப்பட்ட முறையிலே பத்மபூஷன் விருதை பெற்ற அஜித்துக்கு விஜய் வாழ்த்துக்களை சொல்லியிருக்க கூடும், ஆனால் பொது வெளியில் சொன்னதாக தெரியல. சிரஞ்சீவி சாருக்கு ஜோடியா நடிக்கிறதுக்கு நடிகை நயன்தாரா 18 கோடி சம்பளம் கேட்டாங்கன்ற தகவல் உண்மையான திண்டுக்கல்ல இருந்து சண்முகம் கேட்டிருக்காங்க. சிரஞ்சீவி ஜோடியா நடிக்க 18 கோடி ரூபாய் சம்பளத்தை நயன்தாரா கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கு, இல்லை என்று சொல்ல முடியாது. ரெட்ரோ திரைப்படத்தை பத்தி தியேட்டர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சைட்ல என்ன சொல்றாங்கன்னு திருச்சியில இருந்து கௌதம் கேட்டிருக்காங்க. ரெட்ரோ திரைப்படத்தை பற்றி ஆங்காங்கே விமர்சனங்கள் வெவ்வேறாக வெளியானாலும் வசூலை பொறுத்த வரைக்கும் ஸ்டடியாக இருக்கிறது, மிகச்சிறப்பாக இருக்கிறது என்பதுதான் திரையரங்கு உரிமையாளர் பலருடைய தகவலாக இருக்கிறது. சார், பக்தி படத்துக்கும் புராண திரைப்படத்துக்கும் என்ன வித்தியாசம்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. படத்தை பார்க்கின்ற ரசிகர்கள் மத்தியிலே பக்தியை வளர்க்கும் விதமாக பக்தியினுடைய சிறப்புகளை எடுத்து சொல்வதுதான் பக்தி படம். புராண படம் என்பது புராண கால வரலாற்றை அப்படியே எடுத்து சொல்கின்ற படங்கள். அடுத்து என்று ஒரு தகவல். நடிகர் திலம் சிவாஜி கணேசனை முதலாக பேட்டி எடுத்து வெளியிட்ட பெருமை பேசும் படம் பத்திரிகை கொண்டு அந்த பேட்டியை அந்த பத்திரிகைக்காக கண்டவர் சம்பத்குமார் என்ற பத்திரிகையாளர். அவர் அப்போது பேசும் படம் பத்திரிகையிலே உதவி ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருந்தார். அந்த சம்பத்குமாருக்கு இது 100வது ஆண்டு. 1925ஆம் ஆண்டில் தான் சம்பத்குமார் பிறந்தார். நடிகர்களும் சிவாஜி கணேசனை பேட்டி கண்டது மட்டும் இல்லாமல் இயக்குனர் ஸ்ரீதர் இந்த சினிமா உலகத்துக்கு வருவதற்கு காரணமாக அமைந்த பெருமையும் சம்பத்குமாருக்கு உண்டு. இளைஞராக இருந்த காலகட்டத்திலே நோட்டு புத்தகத்திலே தான் எழுதி வைத்திருந்த 3 நாவல்களை சம்பத்குமாரிடம் தான் கொடுத்தார் ஸ்ரீதர். அப்போது நாடக மேடையை கலக்கி கொண்டிருந்த டி.கே. சண்முகம் அண்ணாச்சி நல்ல கதைகள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்க என்று சம்பத்குமாரிடம் கேட்டிருந்தார். அது அவருடைய நினைவுக்கு வரவே இந்த கதைகளை எல்லாம் டி.கே. சண்முகத்துடைய பார்வைக்கு அனுப்பி வைத்தார் சம்பத்குமார். அத்தோடு நிற்காம ஸ்ரீதரையும் டி.கே. சண்முகத்துக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார். அப்போது ஸ்ரீதர் டி.கே. சண்முகத்துக்கிட்ட சொன்ன இரத்த பாசம் என்ற கதை தான் திரைப்படமாகி ஸ்ரீதர் அப்படின்ற மாபெரும் கலைஞர் தமிழ் சினிமாவிலே காலடி எடுத்து வைப்பதற்கு காரணமாக அமைந்தது. அந்த படத்துக்கு பின்னாடி தொடர்ந்து பல பட வாய்ப்புகளுடன் நினைச்சிருப்பீங்க, அப்படி நேரில். ஆமாம், அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்டரோட தான் தானுசாருக்கு தான் நான் படம் பண்ணுறதா இருந்துச்சு. கதை சொல்லி எல்லாம் ஓகேலாம் பண்ணியாச்சு. மகேந்திரனும் பிரபாகரனும் முதல் முறையாக சந்தித்த போது நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்களா? ஆமாம் சார். அவங்க பேச 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 நம்மளுக்கு ஒரு ஃபேஷனேஷன் கிரியேட் ஆகும் சார். ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வாரியரை பார்க்க நமக்கு ஒரு பிம்பம் ஸ்டார்ட் ஆரம்பிக்கும். அங்கே ஒரு நாட்டிய நாடகம் இருக்குது. டீச்சர்ஸ்லாம் நீங்கள் வந்திருக்கீங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, உங்களை சந்திக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, நீங்கள் பார்க்கணும் நாட்டிய நாடகம். சேர்லதன் வந்தார். அண்ணன் ஒரு நிமிஷம் வாங்க அண்ணன் சொல்லிட்டு அந்த இதுக்கு பின்னாடி ஒரு அறை ஒன்று இருக்குது. அங்கே தான் உட்கார வச்சுருக்காங்க. உள்ளே பார்த்தா தி மேன் இருக்கார் சார். படப்பிடிப்புக்கு எப்பாவது வந்தாரா பிரபாகர்? இல்லை சார், வந்தது இல்லை சார். பட் என்னென்னா சார், அதில் ஒரு பியூட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சார், பாரதி அங்கிள் தான் ஃபர்ஸ்ட் டே இருந்தார். ஒரு பாயிண்டில் நந்தாவும் மதுமிதாவும் ஓடி வராங்க. நந்தா கையில் ஒரு ஜஸ்வான் பேபி இருக்குது. ஒரு பிளாஸ்ட்டு, அதில் நந்தா குப்புறக்கு ஓடி வரா மாதிரி ஃபர்ஸ்ட் ஷாட்ன்ற மாதிரி பிளான் பண்ணுறேன். இந்த ஷாட்டை பாரதி அங்கிட்ட சொல்லவே இல்லை சார். வெடிச்சிது சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.